மீரா நீ ஆட்டோ பிடிச்சிட்டு போயிடு, நான் டிஜே பார்த்து வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். என்ன? ஓகே கதிர். போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் ஆய்வாளர் நடத்திய சோதனையில் அந்த ஹோட்டலில் பணிபுரியும் மூவர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் மேலும் சில ஹோட்டல்களிலும் சோதனை நடைபெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த பப்ல ட்ரக் பண்ணி நடக்கிறதா அனானிமஸ் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதை பேஸ் பண்ணி ரைட் பண்ணதுல கொஞ்சம் பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். விசாரணை போயிட்டு இருக்கு. சம்பந்தப்பட்டவங்க யாரா இருந்தாலும் ஆக்ஷன் எடுத்தே தீர்வோம். ஏற்கனவே பிரபல கல்லூரி அருகே போதைப் பொருள் விற்றதாக பிடிப்பட்ட கும்பலுக்கும் இவர்களுக்கும் தொடர்பு இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கப்படுகிறது. நடந்த விவாதங்களை உன் சப்ளையர் யாரா? எனக்கு அப்படி ஃபோன் நம்பர் குறா. டேய் என்ன தெரியாதா? அடிபட்டு செத்துருவீங்க. தெரியாது சார். ஃபோன் நம்பர் குறா. சார் என்கிட்ட ஃபோன் நம்பர் கேட்டுட்டு இருக்க. சார் நிஜமாலுமே தெரியாது சார். குறா ஃபோன் குறா. டேய் ஃபோன் குறா. என்னடா இது? சார் அடிபட்டு. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னையா? சார் என் ஃப்ரெண்ட் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. யாரு ஃப்ரெண்டு அரெஸ்ட்னு? நேற்று பப்ல. ஓ அந்த பார் அக்யூஸ்டுங்களா? அவனுங்களெல்லாம் இங்கே பார்க்க முடியாது, கோர்ட்டில் தான் போய் பார்க்க முடியும். சார் லாயர் கேசவன் சொன்னார். அந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லை. சரி அங்கே உட்காந்துருக்காருல்ல, அவரை போய் பாரு. ஓகே சார். இங்கே பாருங்கடா, சப்ளையர் யார் என்னன்னு சொல்லல. சாவிங்க பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. அவளை கோடியில இருந்து தொடையில கஞ்சாவை கடத்திட்டு வரல. எக்ஸ்கியூஸ் மீ சார். லாயர் கேசவன் அனுப்பி வச்சு. என்ன விஷயம்? என் ஃப்ரெண்டு டிஜேவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார். நீங்கள் யார்? என் பேர் கதிர், நான் அவனோட ஃப்ரெண்டு சார். ஃப்ரெண்டா கூட்டாளியா? ஃப்ரெண்டு தான் சார். 5 மினிட்ஸ் தான் டைம். ஓகே தேங்க்யூ சார். மணி கதிர் தெரிலடா. பபுல எவன் பேக்கெட்டில் கை விட்டாலும் இவ்வளோ மாட்டும்டா. அது எல்லாருக்குமே தெரியும், போலீஸ்காரனுக்கும் தெரியும். அவங்க மொபைலில் ஏதோ அனானமஸ் வீடியோ வந்துச்சான். வீடியோவா? அது மீடியாவில் பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி ஆக்ஷன் எடுக்கணும்னு பண்ணிட்டாங்கடா. நான் வேணா பாஸ்ட்டு பேசிட்டுமா? யாரோ ஒரு அட்வொகேட்டை என்கரேஜ் பண்ணியிருக்காங்களாம். அந்த வீடியோவில் இருந்ததுனால கம்பல்சரியாக அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கடா. 6 மாதத்துக்கு பெயிலே கிடைக்காது. பயமாக இருக்கும் மிஸ்ஸி. ஏய் இதெல்லாம் ஒன்றாகல, பயப்படாது. எதுக்கு பயப்படுறீங்க? மலேசியாவில் இந்த மேட்ரு என்ன தெரியுமா? தூது தானே. ஆனால் இங்கே வெறும் ஜெயிலும் பெயிலும் தான். பயப்படாதீங்க பாசே, ஃப்ரீயாக வருது. சும்மாடுறா உட்காரு பாசே. சீக்கிரம் கதிரு நீ பார்த்துக்கோடா. பார்த்துக்கோ. ஹலோ ஹலோ மீரா. ஹலோ என்னாச்சு கதிர்? ஏன் அவனை அரெஸ்ட் பண்ணாங்களா? பப்ல ஏதோ ட்ரக் யூஸ் பண்ணிட்டா சொல்லிட்டு அனானிமஸ் வீடியோ வந்திருக்கு, அதை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. வீடியோவா? யார் அனுப்பிச்சாங்க? தெரியல மீரா, பட் எனக்கு ரொம்ப கொஞ்சம் பயமாக இருக்கு. நம்ம கொஞ்ச நாளைக்கு வெளியூர் போயிடலாமா? என்ன சொல்கிற கதிர்? எங்கே போகணும்? தெரியல மீரா, நான் ஒரு விஷயத்தை மறைச்சிட்டேன். வினோத் இறந்து போனதுக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு வீடியோ தான். அப்புறம் உன்னோட வீடியோ வந்தது. இப்போ டிஜே இருக்கு. எனக்கு ரொம்ப கொஞ்சம் பயமாக இருக்கு மீரா. நம்ம கொஞ்ச நாளைக்கு வெளியூர் போயிடலாமா ப்ளீஸ்? எங்கே போகிறது கதிர்? தெரியல மீரா, பட் இங்கே இருக்கிறது சேஃபாக படல. நீ திங்ஸ்லாம் பேக் பண்ணுவீ, நான் ஆஃபீஸ் போய்ட்டு ஒரு 1/2 hour வந்துடும். ஓகேவா?
நேரம் ஃபோன் எடுக்கல. என்னாச்சு கதிர்? நீ போய் பெட்ரூம்ல யாராவது இருக்காங்களோ போய் பாரு போ. ஏன் பதட்டப்படுற? சரியா சொல்ல, என்னாச்சு? பாரு சொன்ன பாரு. இங்க யாரும் இல்ல கதிர். சரி பாத்ரூம் போய் பாரு. எதுக்கு பார்க்கணும்? மீரா ப்ளீஸ் மீரா. யாரும் இல்ல கதிர், பயமுடுத்தாத, என்னன்னு சொல்லு. இங்க யாரும் இல்ல கதிர், என்னன்னு சொல்லு. ஹலோ, அந்த வீடியோ நெட்டில் அப்லோட் ஆகாம இருக்கணும்னா நான் சொல்றபடி கேட்கணும். எஸ் ஆர் நோ. புத்திசாலித்தனமா எனக்கு கால் பண்ண ட்ரை பண்ணாத. எஸ் ஆர் நோ. இந்த பார்க்கிங்கோட கார்னர்ல இருக்க டஸ்ட்பின்ல உனக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கு. ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த ரெயின் கோட்டை மட்டும் போட்டுக்கோ. பக்கத்தில் இருக்கிற பாலத்துக்கு மேல இந்த ரெயின் கோட்டோட 10 நிமிஷம் நீ நிக்கணும். இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் இந்த பாலத்தை விட்டு நீ நகரவே கூடாது. உலகத்துக்கு முன்னால நிர்வாணம் அளிக்கிறது எவ்வளவு பெரிய வலி. இப்ப தெரியுதா கதிர்?